அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 399 பெருக்கல் 587 கால்குலேட் பண்ணோம்னா 213. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் அக்ஷயாவோட ரிசல்ட் பார்த்தோம்னா 350. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது அக்ஷயாவோட போர்டு முறை கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 308 சொல்லியிருந்தோம். 3ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு. பி போர்டில் பார்த்தோம்னா 965 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஆல் போர்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 073 சொல்லியிருந்தோம். 03 பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 395 சொல்லியிருந்தோம். 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 153 சொல்லியிருந்தோம். இதில் 5ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 355 சொல்லியிருந்தோம். இதில் 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 055 சொல்லியிருந்தோம். இதில் 05 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. ஏபி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. ஆல் போர்ட்லேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற நண்பர்கள், அதாவது விருப்பமுள்ள நண்பர்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவோ அல்லது மெம்பர்ஷிப் மூலமாகவோ உங்களால் முடிந்த பண உதவியை செலுத்தலாம். நன்றி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது 14/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 15ஆம் தேதி வின்வின் W765வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 ஓரளவு நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் பி போர்டு வந்து 16 நாள் ஆச்சு, மாதத்தில் 14 ஆயிடுச்சு. 1ஆம் நம்பர் சி போர்டு வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 21 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 9 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும். 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டு வந்து 21 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் ஒரு 9 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும். 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. நேற்றும் 3ஆம் நம்பர் வின்னிங் கொடுத்தாங்க, இன்றைக்கும் 3ஆம் நம்பர் வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டு வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு வந்து 13 நாள் ஆச்சு, இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் ஏ போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போர்டு வந்து 4 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் சி போர்டு வந்து 23 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு 7 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டு வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் ஆயிரும். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டு வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 19 நாள் ஆயிடுச்சு, மாதத்தில் 14க்கு மேலேயே போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 16 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 14க்கு மேலே ஆயிடுச்சு. 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 27 நாள் ஆச்சு, அதாவது இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 22 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து அதாவது 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 19 நாள் ஆயிடுச்சு நண்பா. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் 14க்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போர்டு வந்து 2 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போர்டு வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா 350 350 இன்றைக்கான வின்னிங் நம்பர். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு. தொடர்ந்து 3 நாளாக பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் 0 பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 இல்லை 20 நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு 0. இன்றைக்கி 0 வின்னிங் கொடுத்துருக்குறாங்க சி போர்டில். மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சார்ட் படி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 0 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர்
5ஆம் நம்பர் 2 நம்பர்லேருந்து வின்னிங் வரலாம் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து பெண்டிங் சார்ட் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 போர்டு தந்துடுவாங்க, இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து 3 நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு. அடுத்து பார்த்தோம்னா போர்டு முறை மெத்தேடு. போர்டு முறை மெத்தேடில் ஏ போர்டில் 0, 1, 8, பி போர்டில் 6, 5, 1, சி போர்டில் பார்த்தோம்னா 4, 9, 6. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா அதாவது 2, 1, 9 ஆல் போர்டு முறை மெத்தேடு. அடுத்தது பாக்ஸ் மெத்தேட் முறை நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 0, 6, 4, 1, 5, 9, 8, 1, 6. அடுத்து பார்த்தோம்னா 8, 5, 9, 1, 6, 4. அடுத்து பார்த்தோம்னா 6, 5, 1. அடுத்தது 8, 6, 9. அடுத்தது 5, 9, 0, 1, 1, 4. அடுத்தது 1, 6, 6. அடுத்தது 0, 5, 9, 0, 1, 4, 9, 6, 8, 9, 1, 0. அடுத்தது பார்த்தோம்னா 6, 6, 8. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 0, 6, 1, 5. அடுத்தது பார்த்தோம்னா 1, 1, 6, 8, 8, 6, 5, 8. அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 6, 4, 6, 6, 5, 9, 1, 4. அடுத்து பார்த்தோம்னா 9, 5, 4, 1. அடுத்தது ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏசி போர்டில் 0, 4, 1, 9, 8, 6. அடுத்து பார்த்தோம்னா 8, 4, 0, 9, 1, 6. சிங்கிள் போர்டு நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பரில் மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டு நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.